தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு மனு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்கு. நிறைய தற்கூறிகள் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களுக்குலாம் எதுக்கு அரசியல், அவர் எதுக்கு அரசியல்வாதியா மாறணும், அவர் அரசியல் என்ன பண்ண போறாரு, அவருக்கு என்ன தெரியும், அவங்க குழுவுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட வசனங்களை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை மிகுந்த ஒரு தருணமாகவும் இது இருக்கு. என்ன விஷயம், என்ன மேட்டர் அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோ வித் சூர்யா. தமிழ்நாட்டின் வெற்றிக்காக புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய பாசிச பாஜக அரசு தமிழக மக்கள் மட்டும் இல்லாம இந்திய மக்கள் எல்லாருக்குமே சேர்த்து நிறைய பிரச்சனைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்க பண்ண நிறைய பிரச்சனைகள்ல ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த வக்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததுதான். இந்த சட்டத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நிறைய குரல்கள் எழும்பினாலும் அவங்க அதை காது கொடுத்தே கேட்கல. இதனாலேயே நிறைய எதிர்கட்சிகள், அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள், நிறைய அமைப்பினர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் இது குறித்து புகார் அளிச்சுக்கிட்டே வந்தாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்மளுடைய தலைவர் அவர்களுடைய தலைமையில ஒரு மனு அளிக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த மனு உச்சநீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு இந்த வக்பு திருத்த சட்டத்துல சில முக்கியமான 3 விஷயங்களை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வக்பு வாரியத்துக்கு வக்பு அப்படின்றது ஒரு இஸ்லாம் மதத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கொடை. நம்ம அவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டொனேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கு என்கிட்ட இவ்வளோ லேண்ட் இருக்கு, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, இதை நான் இஸ்லாம் அமைப்புக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அதான் வக்பு. இப்படி கொடுக்கறதுக்கு 5 வருஷம் கண்டிப்பான முறையில் நீங்கள் முஸ்லீமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மோடி அரசு கொண்டு வந்த அந்த திருத்த சட்டம். அதை இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை நாங்கள் இடைக்காலமாக இப்போதைக்கு தடை விதிக்கிறோம். மாநில அரசு இதுக்கான ஒரு வரையறையை முடிவு செய்யணும். அதுக்கப்புறம் தான் அது என்னன்றதை பார்க்க முடியும். அதனால கண்டிப்பான முறையில் 5 வருஷம் நீ முஸ்லீமா இருந்தாதான் வக்புக்கு அவனோட இதை எழுதி கொடுக்கணும், இல்லாட்டி உனக்கு கொடை உன்னுடைய டொனேஷன் கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. வக்புக்கு நீ 5 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும் அவசியம் கிடையாது அப்படின்றத இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவதா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த பழைய வக்பு திருத்த சட்டத்தில் இவங்க கொண்டு வந்ததில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, அந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த லேண்டில் இந்த வக்புக்கு சொந்தம் இல்லை, இது அரசுக்கு சொந்தம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போகும்ல. இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கிறத அந்த மாவட்ட கலெக்டரே தலையிட்டு அதை பறிமுதல் பண்ணலாம், அதை அவரே முடிவெடுக்கலாம், அந்த நிலம் குறித்த விஷயத்துல அவரே முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திருத்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அப்படிலாம் கிடையாது, அவருக்கான அந்த அதிகாரம்லாம் அவங்களோட கிடையாது. இந்த பிரச்சனைக்கு முதல்ல இது சம்பந்தப்பட்ட புகாரை அளிக்கணும், இது குறித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும். அதுக்கப்புறம் தான் அது அரசுக்கு சொந்தமா வக்புக்கு சொந்தமான்றதை முடிவு பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்ககிட்ட அதை பறிமுதல் பண்ணக்கூடாது. அது மேல எந்த ஒரு அதிகாரத்தையுமே அரசு எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. மூன்றாவதா முக்கியமான ஒரு விஷயம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய வக்பு கவுன்சிலில் கிட்டத்தட்ட முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 4 தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநில வக்பு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 3ஆக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்போதான் வக்பு வாரியத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக காட்ட முடியும். அதிகமாக இருந்தால் தான் அவங்களுக்கும் அது நல்லது, அவங்களுக்கான மதிப்பு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டு சமாச்சாரத்துல இன்னொருத்தர் நாங்க அதிகாரம் செலுத்தோம், 6 பேர் வருவோம், 7 பேர் வருவோம், நல்லாவா இருக்கும். அந்த மாதிரி இதுவும். ஸோ 3 மேட்டரை சிறப்பா நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு சில விஷயங்களை கேட்கும்போது. இது முழு தீர்ப்பு இன்னும் அவங்க கொண்டு வரல, அது கொண்டு வரும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் குழு, நம்ம தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையின் கீழே இந்த மனு கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை நிறைய நியூஸ் மீடியாஸ் கவர் பண்ண தவறுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள மாதிரியான யூடியூபர்ஸ் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறவங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணுது. நிறைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிறைய நிர்வாகிகளும் சரி, நிறைய தோழர்களும் சரி, இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம சில தேவையற்ற விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் மிதிக்கிறதுலாம் மிதிப்போம், இந்த சீமான் மாதிரியான தற்கொலைகள் எல்லாம் ஒரு பக்கம் போட்டு மிதிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கு செய்யக்கூடிய
மக்கள் நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள், மக்கள் நலன் சார்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள், அது குறித்த தீர்ப்புகள், இதை பற்றிலாம் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கான பதிலை சொல்கிறோம். புரிஞ்சவங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் பார்க்கட்டும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். தமிழக வெற்றி கழகம் சார்ந்த பல தகவல்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி.